ஹலோ guys, நான் உங்க கிரிக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி அப்படின்னா ஐபிஎல் அப்டேட்ஸ் நிறையா இன்னைக்கு இருக்குது. ஸோ அது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அக்ஷர் பட்டேல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ இது அஃபிஷியலாக டெல்லி கேபிட்டல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு புது பாதையை நோக்கி போகிறாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து டிசர்வ்டு கேப்டன். ஸோ கேஎலா அக்ஷரான்னு ஒரு இது போயிருக்கும். கேஎல் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்ட கேப்டன்சியா. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அக்ஷர், எப்படி பண்றாருங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னொரு நியூஸ் டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்து தான். ஸோ ஐபிஎல் 2025 வந்து ஆப்ட் அவுட் ஆன ஹாரி ப்ரூக்கை வந்து பிசிசிஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் வந்து 2 இயர்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து 2027 தான் ஐபிஎல்ல வந்து 2028 ஐபிஎல்ல தான் இதுக்கப்புறம் அவர் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆர்சிபிக்கு வந்து ஹெசல்வுட் வந்து விளாட்றதுக்கு ஃபிட்டுன்னு சொல்லி ஆஸ்திரேலியா போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இன்னும் சில ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, மிச்சல் மார்ஷ் வந்து ஆஸ்திரேலியாவோட ஃபிட்னஸை கிளியர் பண்ணிட்டாரு. பட் ஒன்லி பேட்டரா ஆடணும் ஐபிஎல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுலிங் அவர் போட மாட்டாரு. ஸோ லக்னோவுக்கு இது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷனே இல்லை. ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து பேட்டிங் போகிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவங்களும் வந்து ஐபிஎலுக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா போலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன தருதுன்னா, ஆஸ்திரேலியாவோட எல்லா பிளேயர்ஸுமே கீ பிளேயர்ஸும் ஐபிஎல்ல வந்து இந்த வருஷம் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துருவாங்க, எந்த ஒரு இன்ஜுரி கன்சர்னும் இல்லை. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து ஆர்சிபி கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி நிறைய பிளேயர் ஆர்சிபி கேம்பை ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே சைட்லேருந்து என்ன அப்டேட்னா, ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மேட்ச் ஆடி இருக்காங்க. ப்ராக்டிஸ் மேட்ச் வித்தின் அ டீம். அதில் வந்து தலை தோனி வந்து ஒரு 38 பால் 68 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். 7 6 4 4 சும்மா தெறிக்க விட்டுருக்காரு அடி போட்டு. பயங்கரமான பேட்டிங் ஆடி இருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ தலை இந்த வருஷம் கிரவுண்டில் பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க கைஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னா, மதீஷா பத்திரானா சிஎஸ்கே கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா அவரோட ரிடம்ஷன் இயராகவும் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.